முதல்ல நம்ம பார்க்க போறது திமுகவின் மாஸ்டர் பிளான் ஒரே கல்லில் 2 மாங்காய். அதாவது வலுத்த குறிக்கு இப்போ பழுத்திருக்கு, மாற்றம் வந்திருக்கிறது, ஏமாற்றமும் வராதுன்னு சொல்லப்பட்டது, ஏமாற்றம் வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஒரே கல் 2 மாங்காய் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அமைச்சரவை மாற்றம் பத்தி நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். என்னன்னா, இந்த அமைச்சரவை மாற்றம் பொறுத்த வரைக்கும் 3 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் புதுசா சேர்க்கப்பட்டிருக்காங்க. கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 2 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை, அதே போன்று ஆவடி நாசருக்கும் இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அப்படிங்கிற இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. 5 பேருக்கு இலாக்கா மாற்றம் அப்படின்னு நடந்திருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. தங்கம் தென்னரசுக்கு நிதி ஏற்கனவே பார்த்துட்டு வராரு. இப்போ சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த அமைச்சரவையுடைய மாற்றங்கள் பத்தி சுருக்கமான செய்தி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப என்னன்னா, 2021 மே மாதம் திமுக பொறுப்பேற்றாங்க. திமுக பொறுப்பேற்றிலிருந்து 5வது முறையாக இந்த அமைச்சரவை மாற்றமானது நடந்திருக்கிறது. 2022 தொடக்கத்துல முதல் மாற்றம் அமைச்சரவையில நடந்துச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள்ல, அதாவது டிசம்பர் 2022 டிசம்பர்ல 2வது மாற்றம். அப்பதான் உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருக்கு அந்த இலாக்கா இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்படுது. போன வருஷம் மே மாதம் 3வது முறையாக அமைச்சரவையில் மாற்றம். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு 4வது முறையாக அமைச்சரவை மாற்றம். செந்தில் பாலாஜி இலாக்கா மற்ற அமைச்சர்களுக்கு, தங்கம் தென்னரசுக்கும் மற்ற அமைச்சருக்கும் கொடுக்கப்படுது. இது 4வது முறையாக மாற்றம். இப்ப 5வது முறையாக அமைச்சரவை மாற்றம். அதுல சிறப்பு வாய்ந்தது என்னன்னா, உதயநிதி துணை முதலமைச்சர். திமுக அரசு பொறுப்பேற்று 5வது முறையாக இந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது. அதுல உதயநிதி நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த துணை முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது, இப்ப இதுவரைக்கும் துணை முதலமைச்சர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த துணை முதலமைச்சர் ஏன் ஆனாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இப்ப துணை முதலமைச்சர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2009 இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போ கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு காரணமாகவும் அவரால் தீவிரமாக செயல்பட முடியாத காரணத்தால மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆனார். தேவை இருந்தது, கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால ஒரு தேவை இருந்தது. அதன் அடிப்படையில துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் ஆனார். 2017 டு 2021 ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்தார். அப்பவும் அந்த மாதிரி தேவை சூழல் இருந்தது. ஏன்னா அதிமுக இரட்டை தலைமை இருந்தது. இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தாங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு கட்சியும் ஒருத்தருக்கு ஆட்சியும் கொடுக்கப்பட்டதுனால ஓபிஎஸ் துணை முதலமைச்சராகவும் அதிமுக கட்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல இருந்தார். இப்படி துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தால ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதற்கு பிறகு இப்போ 2024 3வது முறையாக துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன தேவை அப்படின்னு நம்ம கேட்கலாம். முதல் முறையாக மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகும் போது கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லை. 2வது தடவை ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆகும்போது சூழல் ஏற்பட்டது. அப்போ 2 தலைமை இருந்த காரணத்தால இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால என்ன தேவை இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடல்நலம் சரியில்லையா, அவரால் தீவிரமா செயல்பட முடியலையா, அப்ப எதுக்காக இப்ப அதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருது. துணை முதலமைச்சர் ஆவதற்கு மு க ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதுல 10 விழுக்காடு கூட இப்போ துணை முதலமைச்சர் ஆகி இருக்கக்கூடிய உதயநிதி படலை அப்படிங்கிறதா யதார்த்த நிலவரமா இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கட்சியில தீவிரமாக பணியாற்ற பிறகுதான் அவருக்கெல்லாம் அந்த பொறுப்புகள்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. முதல்ல இளைஞரணி செயலாளர், அப்புறம் பொருளாளர், அப்புறம் பொதுச் செயலாளர். 55 வயதாகும் போதுதான் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு அவரை தேடி வருது. ஆனா உதயநிதிக்கு 47 வயதிலேயே துணை முதலமைச்சர் பொறுப்பு தேடி வந்திருக்கு.
உதயநிதி பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் அவர் பணியாற்றார் அப்படின்னு பார்க்கும்போது 2016 திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிலான முரசொலியில் நிர்வாக இயக்குநராக இருந்தாரு. 2019 திமுக இளைஞரணி செயலாளர், 2021 சட்டமன்ற தேர்தல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில ஜெயிச்சாரு. 2022 இளைஞர் நலன் அமைச்சராக அவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது, இலாக்கா கொடுக்கப்பட்டது. 2024 இப்போ துணை முதலமைச்சராக இருக்கு. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் அவருடைய டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. 40 ஆண்டு காலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்க சில ஆண்டுகள் மட்டுமே டிராவல் பண்ண உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதனாலதான் ஸ்டாலின் அளவுக்கு உதய் ரொம்ப மெனக்கெடலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆனா மு க ஸ்டாலினை விட வாரிசு அரசியல் தாக்குதலை உதயநிதி அதிகம் எதிர்கொள்கிறார். காரணம் அவருடைய அனுபவம் குறைவு அப்படிங்கிறதா. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக கட்சியில் இருந்த காரணத்தால் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வாரிசு அரசியல் அப்படிங்கிற ரொம்ப வலுவான ஒரு தாக்குதல் நடத்தப்படலை. ஆனா குறுகிய காலத்துல கட்சி பணியாற்றி அதுக்கு பிறகு உதயநிதிக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதால வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ அடிபட்டு உதயநிதி அதை அதிகமா எதிர்கொள்றாரு அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அதே போல துணை முதலமைச்சர் பதவியை தருவதற்கு கருணாநிதி காலம் தாழ்த்துவதாக விமர்சித்தாங்க. எதிர்கட்சி பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு ரொம்ப காலம் தாழ்த்துறாரு அப்படின்னாங்க. இப்போ உதயநிதிக்கு உடனே கொடுத்த உடனே கொடுக்கிறாரு அப்படின்றாங்க. இது வழக்கமா வரக்கூடிய விமர்சனங்களா தான் பார்க்கப்படுது. ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் மேற்கொண்ட செயல்கள் தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட்டு, கேலோ இந்தியா, ஃபார்முலா 4 கார் பந்தயம், இந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப சிறப்பாக கையாண்டாரு. அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை கவனத்தை ஈர்க்க வச்சாரு. அதன் மூலமாக அவருக்கு இந்த பொறுப்புகள்லாம் தேடி வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்லப்படுது. சரி, இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே கலர் 2 மாங்காய் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 4 பட்டியலின அமைச்சர்கள் திமுகவின் வியூகம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் அந்த ஒரே கலர் 2 மாங்காய்க்கான விடையும் இருக்கு. இப்ப தமிழ்நாடு அமைச்சரவையில ஏற்கனவே கயல்விழி, சி.வி. கணேசன், மதிவேந்தன் இவங்க எல்லாரும் பட்டியல் சமூகங்களை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. 3 பேர் இந்த நிலை. இப்ப புதுசா பொறுப்பேற்ற 4 அமைச்சர்கள்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கோவி செழியனும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கார். இதன் மூலமா தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4ஆக உயர்ந்திருக்கு. அதிலும் மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு பொன்முடி கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டதுதான் திமுகவுடைய இந்த நீண்ட ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. திமுகவுடைய கொள்கை சமூக நீதி, ஆனா நடைமுறையில அப்படி இல்லைங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. இப்ப அதிமுகவோட பாத்தீங்கன்னா சபாநாயகராக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் சபாநாயகராக நாங்க கொண்டு வந்தோம், அந்த மாதிரி திமுக கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக திமுக எதிர்கொண்டு வருது. அதே போன்று 73 மாவட்ட செயலாளர்கள்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இல்லை, சும்மா 1-2 அப்படிங்கிற மாதிரி இருக்க தவிர ஒரு 73 பேர்ல கூட அதிக பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் திமுக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. பொது இடங்கள்ல தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் கொடுப்பது இல்லை. சமூகம் பார்த்து அந்தந்த தொகுதிகளில் செல்வாக்கு, சாதி செல்வாக்க பார்த்து கேண்டிடேட் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் திமுக மீது முன்வைக்கப்பட்டு வருது. இதன் காரணமாக இப்ப சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய திமுக செயல்பாட்டில் அப்படி இல்லையேங்கிற ஒரு விமர்சனத்தை முறியடிப்பதற்காக தான் 4 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலும் மிக முக்கியமான இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருப்பதுதான் இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக ஒரு மாங்கா அடித்திருக்காங்க. மறுபக்கம் உதயநிதியை துணை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்காங்க. திமுகவின் ஒரே கல்ல 2 மாங்கா. சரி, இந்த அமைச்சரவை மாற்றம் மூலமாக என்ன சொல்ல வராங்க திமுக? அப்போ ரெடியான திமுக 4.0 மாற்றம் மூலமாக சொல்ல வருவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1949 திமுக தொடங்கப்பட்ட போது அந்த தலைவராக அறிஞர் அண்ணா இருந்தாரு. அது திமுகவுடைய முதல் தலைமை. அடுத்த 2ஆம் தலைமையான பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி, பல போட்டிகளுக்கு மத்தியில் கருணாநிதி தலைமையாக வராரு. 2வது தலைமை. 3வது தலைமை கருணாநிதியுடைய மகன் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3வது தலைமையாக வராரு. இப்போ உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அப்போ திமுகவுடைய அடுத்த தலைமை உதயநிதி தான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது தான் திமுக 4.0 4வது தலைமைக்கு ரெடி ஆகிவிட்டது திமுக அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக திமுக சொல்ல வராங்க.
இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப அதிமுக போல திமுக தலைமைக்கு பிரச்சனை கிடையாது, போட்டி கிடையாது. அதிமுக எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு. இல்ல யாரு தலைமை, அதிமுக யார் பக்கம் அப்படின்னு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு தலைமை இல்லாம அதிமுக சிதைந்து பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வராங்க. அதே போல ஒரு பிரச்சனை திமுகவுக்கு இல்ல. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் திமுகவுடைய அடுத்த தலைமை அப்படிங்கிற வகையில் இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு வழிவிடணும், தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற கோரிக்கை சமீபத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில உதயநிதியுடைய துணை முதலமைச்சர் நியமனம் மூலமாக திமுகவிற்கு இளைஞர்கள் அதிக அளவில் சேருவதற்கு ஏதுவாக இது இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில துணை முதலமைச்சராகப்பட்டிருக்கிறார் உதயநிதி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உடனே துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டா அது விமர்சனம் அதிகமாக எழும் அப்படிங்கிறதுக்காக பல ஆண்டுகளாக பல மாதங்களாக இந்த பேச்சுங்கிறது அடிப்படை வந்தது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு தரணும் பேசப்பட்டு அதற்கு பிறகு அது அந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலுத்த கோரிக்கை படுத்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இப்ப பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில இப்போ அந்த பொறுப்புக்கு அவர் கொண்டு வந்தோம்னா ஒரு 1.5 ஆண்டுகள் அவர் சரியாக அவரை தயார்படுத்திக்கிட்டு தேர்தல் எதிர்கொள்ள அவர் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த நேரத்துல அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல நடிகர் விஜய் தேர்தலில் போட்டியிட வரும்போது, அதே சமயத்தில் அங்கீகாரம் பெற்று அரசியல் கட்சியாக சீமான் களம் இருக்கும் போதோ அவங்களுக்கு எதிராக உதயநிதி மட்டுமே முன்னிறுத்த முடியாது. உதய பெயரளவுக்கு முன்னிறுத்தி அதன் பின்னணி முழுவதுமாக மு.க. ஸ்டாலின் செயல்படுவார். 2026 மிகப்பெரிய ஒரு சவாலாக திமுகவுக்கு இருக்கும். அந்த சவாலை உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய உதயநிதி என்னென்ன வியூகங்களை வகுக்க போகிறார், அடுத்த தலைமை 4.0 உதயநிதி திமுகவை எப்படி கொண்டு செல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்